ஆம்பூர் அடுத்த பெரிய கொம்மேஸ்வரம் ஊராட்சியில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மற்றும் மாதனூர் ஊராட்சி ஒன்றிய குழு நிதியிலிருந்து 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டிடம் மற்றும் 28 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 25 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் போர்வெல் லைன் என சுமார் 83 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறப்பு விழா நிகழ்ச்சி பேர்ணாம்பட்டு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் டி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஒன்றிய குழு உறுப்பினர் தீபாராஜன் பாபு, ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா கோவிந்தராஜ், ஒன்றிய கழக துணை செயலாளர் சேகர், ஒன்றிய அவைத் தலைவர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பிரதிநிதி பொன் ராஜன்பாபு அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் வேலூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏவுமான ஏபி நந்தகுமார், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அமுனு விஜயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். நிகழ்ச்சியில் மாதனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுரேஷ்குமார், துணை பெருந்தலைவர் சாந்தி சீனிவாசன், நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பாரதிரி, தலைமை கழக பேச்சாளர் பாரதிதாசன் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிளை செயலாளர் என பலர் கலந்து கொண்டனர். மூன்றாக பிரித்திருக்கலாம், ஆனால் நாங்கள் பழகுவதோ இதுக்கு முன்னாடி எப்படி பழகிட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான்.